Sha-na-na-na-na, oh oh oh, sweet as a... ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உத்ரா vlogs. இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோன்னா மயிலாப்பூரில் இருக்க ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ்க்கு தான் போக போகிறோம். இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கபாலீஸ்வரர் கோவிலேருந்து ஜஸ்ட் 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ். இங்கே எல்லா பூஜா திங்ஸும் இருக்குது அட் ஒன் ஷாப். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் வரலக்ஷ்மி பூஜைக்காக ஒரு சில பூஜா ஐட்டம்ஸ்லாம் வாங்க வந்திருக்கேன். அது என்னென்னன்றது உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம முருகர்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் என்னோடய ஃபேமிலியோடு வந்திருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாலை பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் 120 ஸ்டார்டிங்லேருந்து அண்ட் ஹியூஜ் ப்ரைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது, சைஸ் வேரியாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஐடல், இந்த அம்மன் சேலையும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 800லேருந்து 2500 வரைக்கும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய சைஸ் இருக்குது. அண்ட் நான் இதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். அது என்னன்றது உங்ககிட்ட நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஃபைபர் மெட்டீரியல். இது ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு, ஒரு பொண்ணு மாதிரியே இருந்துச்சு. இதை வாங்கி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அண்டு கல் பிள்ளையார் இருந்துச்சு. அடுத்த விநாயகர் சதுர்த்திலாம் வரப்போகுதில்ல, ஸோ அதையும் நான் பார்த்துட்ருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிறையா ஸ்டிக்கர்ஸ் வச்சுருந்தாங்க, கோலம் ஸ்டிக்கர்ஸ், ஸ்டென்சில்ஸ், அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வைப்பாங்களா மாமி மாமா செட்டு அண்ட் முருகர் செட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் நிறையா கொலு பொம்மைகள் அது எல்லாமே இருந்துச்சு. இன்னும் கொலு ஸ்டார்ட் ஆகலை. கொலு ஸ்டார்ட் ஆகும்போது நான் இன்னொரு பெரிய வீடியோ நான் போடுறேன். அண்ட் நிறைய திங்ஸ் இருந்துச்சு. இந்த மாமா மாமிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய பொம்மை கொலு பால் டால்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. நிறைய எல்லாமே பேப்பர் ஸ்மாஷாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு அம்மன் சிலை பார்த்தேன். அது வந்து 2000. எல்லாம் அவங்களே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் ஜெயந்தி செட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த கலர்ஸம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கொலுவில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ப்ரைஸ் 500. அண்ட் இந்த மரப்பாச்சி பொம்மை வந்து நல்லா இருந்துச்சு. அது வந்து வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கிருஷ்ணர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் இதுலேருந்து ஒரு கலர் எடுத்தேன் என் பையனுக்காக. அண்ட் அடுத்த கிருஷ்ணர் ஜெயந்தி வரப்போகுது, அந்த விலாகும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த டால் தான் நான் சொன்னேன். இந்த அம்மன் நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. லக்ஷ்மி ஒன்று, சரஸ்வதி ஒன்று டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதோட அமௌண்ட் 2000. அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம நேரில் போனால் நிறையா பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க என்னெல்லாம் பொம்மைன்னு. அப்புறம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நானும் நிறையா வாங்கினேன் ஒரு பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்காக. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 110. ஸோ எல்லா வெரைட்டி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் வச்சுருந்தாங்க. எல்லா சாமியும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம யாராச்சும் பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் பண்ணணுன்னா இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். திங்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான் இதில் நிறையா ஃபோட்டோஸ் வாங்கியிருக்கேன். அந்த ஆர்கனைசேஷன் வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான் இதில் நிறையா ஃபோட்டோஸ் வாங்கியிருக்கேன். அந்த ஆர்கனைசேஷன் வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கொலு பொம்மைலாம் ரொம்ப பெரிய சைஸு. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சா. இன்னும் கொலு சீசன் ஆரம்பிக்கல. மேபி கொலு சீசன் ஆரம்பிக்கும் போது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும். இதுதான் ஓவரால் இந்த ஃப்ளோரில் ஓவரால் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி சாமிக்கு அலங்காரம் பண்ணுற கிரீடம்லேருந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு.
அலங்காரம் பண்ண ஃபேஸும் இருந்துச்சு. அது கூட நம்ம ரெடிமேடாக அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளே நம்ம ஓன் கிரியேட் பண்ணி அலங்காரம் பண்ணணுன்னா கூட இந்த மாதிரி கிரீடம் வந்து சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அது நம்மளோட அம்மன் ஃபேஸ் பொறுத்து நம்ம எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் எல்லா ரேஞ்சில் இருந்துச்சு. 500லேருந்து 900 1000 வரைக்கும் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி நாமம், சங்கு, சக்கரம் இது வந்து பேக்ரவுண்டில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கொலு ஸ்டெப்ஸ், மினி கொலு ஸ்டெப்ஸும் இருந்துச்சு. இது அவங்க வந்து சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா. இது வந்து அம்மன் ஃபேஸு. நான் இது வந்து அம்மன் சின்ன சைஸ் எடுத்தேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கொண்டை போட்ட அம்மன், அப்புறம் அவங்களே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஜெர்மன் சில்வரில் இருந்துச்சு, அப்புறம் கோல்டன் மெட்டலில் இருந்துச்சு. அது என்ன மெட்டல்னு எனக்கு தெரியல. அது கோல்டன் மெட்டலில் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய சாமி சிலை அதெல்லாம் இருந்துச்சு. இந்த கொலு ஸ்டெப்ஸ் வந்து 3 ஸ்டெப்ஸ்லேருந்து 5 ஸ்டெப்ஸ் வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் சிங்கிள் கொலு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம். இது வந்து புதுசாக வந்திருக்கு இங்கே. இந்த இயர் தான் நான் இதை பார்க்குறேன். கொஞ்சம் இந்த அம்மனோட இது வந்து கலசத்தில் அப்படி நம்ம தேங்காயில் அம்மன் வந்து கட்டணும். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு, புதுசாக இருக்குது. அப்புறம் லோட்டஸ், இதுக்கு மேலே அம்மன் வந்து தாமரையில் அம்மன் உட்கார வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சிம்மாசனம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் தோரணம் வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு. எக்கச்சக்கமாக இருந்துச்சு. கலர் வேரியேஷன்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 600லேருந்து ஹியூஜ் ப்ரைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. அண்ட் 100 அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம இந்த வரலக்ஷ்மி நோம்பு, கோலுக்கெலாம் டெக்கரேட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 2nd ஃப்ளோர் வந்திருக்கேன். இங்கே வந்து என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி சாமிக்கு குட்டி குட்டி மாலை, தோரணம், சாமி ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. நானும் என்னோடய சாமிக்கு குட்டி குட்டி பாவாடைலாம் எடுத்தேன். மாலை, குட்டி மாலை நிறையா எடுத்தேன். அப்புறம் இந்த மாதிரி தோரணம்லாம் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. கோல்டன் கலர் வாசலெல்லாம் மாட்டினா இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி லீஃப் வச்சுருந்தாங்க, ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸு. இது எப்போல்லாம் ஆன்லைனில் விற்குது. பட் இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 5 ஃபீட் தோரணம்னு போட்டிருந்தாங்க. 250 சம்திங் இருந்துச்சு ரேட்டு. இதுதான் அந்த சாம்பிள். ஒரு வீடை க்ரீனரியாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணேன். இது வந்து அம்மனோட பாவாடை, சாரீ அதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த பட்டு மாதிரி இருக்கும்ல அந்த சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. குட்டி பாவாடையிலேருந்து பெரிய பாவாடை வரைக்கும் வச்சுருந்தாங்க அம்மனுக்கு. நம்ம வீட்டில் இருக்க அம்மனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கோவிலில் இருக்க அம்மனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைஸும் வச்சுருந்தாங்க. அண்ட் நான் இதுலேருந்து ஒரு 4-5 பாவாடை எடுத்திருந்தேன். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் என்ன வாங்கியிருந்தேன்னு. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாமே தேடணும். ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. 25, 35 அந்த மாதிரி இருந்துச்சு. சைஸ்க்கு ஏற்றுன மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு, சம்கி வச்சு, இந்த மாதிரி கோல்டன் கலர் ரேக் வச்சு இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. நான் ரொம்ப தேடி 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 கொஞ்சம் எடுத்தேன் நான். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே பாவாடை, மாலை அந்த மாதிரி அக்சசரிஸ் தான் வச்சுருந்தாங்க. எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சு அப்போ தலப்பா வச்சுருந்தாங்க சாமிக்கு. குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் தலப்பா வச்சுருந்தாங்க. எல்லா சிலைக்குமே அவங்க வந்து பாவாடை, இந்த மாதிரி விநாயகர் வேஷ்டி,
முருகர் வேஷ்டி இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய கலர்ஸில் இருந்துச்சு, நிறையா சைஸில் இருந்துச்சு, ப்ரைஸும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆக்சசரிஸ் செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆக்சசரிஸ் தான். அம்மனுக்கு தேவைப்படுற கிரீடம், கம்மல், நெக்லஸ், ஆரம், ஜடை இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. காசு மாலை இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் அம்மனுக்கு கை, கால் இந்த மாதிரி போடுறதுலாம் நிறையா இருந்துச்சு. குட்டி சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சு. நம்ம அம்மன் என்ன சைஸோ அதுக்கேற்றின மாதிரி நம்ம அங்கே வாங்கிக்கலாம். நிறைய பெல் வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கான எனக்கு எதுவும் தெரியல, பட் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அண்ட் என்னெல்லாம் பூஜா ஐட்டம் எல்லாமே அங்கே இருந்துச்சு. பெல்லு, விளக்கு, குத்து விளக்கு எல்லாமே இருந்துச்சு. பட் ரொம்ப தேடுறதா இருந்துச்சு. இந்த மாதிரி பிராஸ் நிறைய ஆன்டிக் பீஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வாங்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். பட் நான் எதுவும் வாங்கலை. இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கிரீடம்லாம் வச்சுருந்தாங்க. அம்மனுக்கு கோவிலுக்கு போடுற மாதிரி நம்ம வீட்டில் இருக்க அம்மனுக்கு எல்லா சைஸுமே இருந்துச்சு. கோல்டன் கலர் இருந்துச்சு, ஸ்டோன்ஸ் வச்சுருந்துச்சு, எல்லா கலர் ஸ்டோன்ஸ், மல்டி கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு இங்கே. அண்ட் இந்த பரதநாட்டியம் செட்டு, டான்ஸ்க்கு, ப்ரைடலுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ரைடல் செட்ஸ் கூட ஃபுல்லாக இருந்துச்சு அங்கே. அம்மனுக்கு சாமிக்கு தேவைப்படுற எல்லாமே A to Z மெட்டீரியல்ஸ் அங்கே இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் எல்லாமே தேடி தேடி வாங்கினோம். அண்ட் அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நிறையா இந்த பித்தளை பிளேட், தாம்பாளம் பிளேட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து எல்லா சைஸும் இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்து இது வந்து பூஜா ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிரசாதம் வைக்க அந்த மாதிரி இதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இந்த டீட்டெயிலிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வெயிட்டுக்கு ஏற்றின மாதிரி ப்ரைஸும் கரெக்டாக நல்லா தான் இருந்துச்சு. விளக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த அம்மனுக்கு சூடம், அப்புறம் அம்மன்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க சாம்பிளுக்கு. நம்ம இதை பார்த்து கூட நம்மளோட ஓனாக நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வாழைத்தோரனில் மாட்டி விடுறதுக்கு வாழைப்பழம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த செம்பு கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம், கொலு ரிட்டன் கிஃப்ட், நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் நிறைய வச்சுருந்தேன். அப்போ ஜெர்மன் சில்வர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எனக்கு கண்டிப்பாக கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஜெர்மன் சில்வர்லாம். அப்புறம் இந்த சில்வர் ஷைன் இதெல்லாம் கூட அங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ஐடியாஸ் இருக்கலாம் நம்மளுக்கு. அப்புறம் இந்த ஜுவல் பாக்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ரிங் போட்டு வைக்கிறது, இந்த குட்டி குட்டி கம்மல் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பெல்லு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பெல்லு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. ஹோம்லாம் டெக்கரேட் பண்ணோன்னா இந்த ஷாப்புக்கு நம்ம போகலாம். அப்போ இந்த விளக்கு நான் வாங்கினேன். இது வந்து நம்ம கார்த்திகை தீபம் அதுக்கெலாம் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பர்த்டே அதுக்கெலாம் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா சென்சார், இது வந்து செல் போட்டு பண்ணுற மாதிரி. பர்த்டே டெக்கரேஷன், பூஜா இதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த லக்ஷ்மி குபேரர் நான் பார்த்தேன். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான் இதெல்லாம் எதுவுமே நான் வாங்கலை. கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் வரதில்ல. கிருஷ்ணர்லாம் ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கொலு ரிட்டன் கிஃப்ட்ஸ், இந்த பிளேட்ஸு, அப்புறம் இந்த வரிசை தட்டு, இந்த பிளேட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பல்காக வந்து ஆர்டர் எடுக்கலாம் கூட இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நவதானிய விநாயகர் இருந்துச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் குட்டி சைஸ், பெரிய சைஸ் எல்லாமே. அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி பானை இந்த மாதிரி டெக்கருக்கெலாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாபா சிம்மாசனம் இதெல்லாம் கூட அங்கே இருந்துச்சு. 120 அந்த மாதிரி ப்ரைஸ். இது வந்து பெரிய சைஸு. நான் இப்போ பில்லிங்க்கு வந்துட்டேன். என்னோடய ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் நிறைய வாங்கியிருக்கேன். நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றது உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் என் பையன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு எக்ஸாஸ்டாக கத்தவே ஆரம்பிச்சிட்டான். அண்ட் இந்த ஷாப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் இந்த ஷாப்க்கு நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஒன்லி வந்து நம்ம நேரில் வந்து பார்த்து தான் ஒன்று ஒன்றா வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் பூஜை பொருட்களுக்கான எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்